உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கி 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய பார்வை அவர் மேலே பதியுது. ஒரு இப்போதைக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா, நிரந்தர வருமானத்தை உங்களுக்கு ஈட்டித்தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். தொட்டதெல்லாம் தொடங்கும் சாமி. இந்த ஸ்பீட்னஸ் அப்படின்ற மாதிரி என்னுடைய உங்களுடைய வேகத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தலை குனிந்து நீங்கள் வாழ்ந்திருந்தீங்கள்ல, ரிஷபராசிகாரங்க இது வரைக்கும் தன்னம்பிக்கை இழந்துட்டு வாழ்ந்தது உங்களை அனைவருக்கும் இனிமேல் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும். இது வரைக்கும் காதல் திருமணத்துக்கு கைகூடக்கூடிய மாதமாக இந்த காலம் இருக்கப்பெறும். விரும்பி திருமணம் செய்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் திருமண வாய்ப்புகள்லாம் தேடி வந்துடும் சுவாமி. இந்த மாதம் அப்படியே ஒரு அருமையான மாதம் என்று கூட சொல்லுவோம். தொல்லையில் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, ஐப்பசி மாத பலாபலன் மேஷம் முதல் மீனம் வரைக்கும். இந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் என்னென்ன கொடுக்க போகிறார்? செல்வங்கள் கிடைக்குமா? இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாம் மீள முடியுமா? ஐயா, கல்வித்தரம் உயருமா? ஒரு மனுஷனுக்கு அதான் தேவை. இந்த வீடு வண்டி வாகன போக்குவரத்துக்கள் நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்கும். ஐயா, விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஐப்பசி மாதம் மிகவும் சிறப்பினை தரக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்று கூட சொல்லுவேன். ஏன்னா குரு பகவான் இது வரைக்கும் வக்ரகதி பெறாமதான் நம்மளை துன்பத்தை கொடுத்துட்டார் ஒவ்வொரு மாதம். இப்பொழுது வக்ரகதிக்கு வந்தாச்சு. உங்களுடைய துன்பங்கள்லாம் சமநிலைமை என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கி 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய பார்வை அவர் மேலே பதியுது. ஒரு இப்போதைக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா, நிரந்தர வருமானத்தை உங்களுக்கு ஈட்டித்தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். தொட்டதெல்லாம் தொடங்கும் சாமி. இந்த ஸ்பீட்னஸ் அப்படின்ற மாதிரி என்னுடைய உங்களுடைய வேகத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தலை குனிந்து நீங்கள் வாழ்ந்திருந்தீங்கள்ல, ரிஷபராசிகாரங்க இது வரைக்கும் தன்னம்பிக்கை இழந்துட்டு வாழ்ந்தது உங்களை அனைவருக்கும் இனிமேல் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். தோஷமே விலக போதுங்க ஐயா. இந்த மாதம் ஐப்பசி மாதம் உங்களுடைய தோஷம் சார்ந்த விஷயங்கள்லாம் விலகி உங்கள் வாழ்வாதாரமும் சரி, திருமண தடை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இந்த ஸ்பீட்னஸ்ன்ற மாதிரி ஒரு மனுஷனுக்கு இனிமேல் ஸ்பீடு உங்களை தடுத்து நிறுத்தத்துக்கு ஆள் இல்லை. ரஜினி சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். ஆற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த அளவுக்குலாம் நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அணை கட்டி அதுக்கப்புறம் தான் தடுத்து நிறுத்த முடியும். அதே மாதிரி காட்டாற்று வெள்ளத்தெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இனிமேல் காட்டாற்று வெள்ளம் போல் உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்க போகுது. ஃபைனான்ஸ் ரீதி ஐயா, வருமானமாகட்டும், எந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இது வரைக்கும் இடராக இருந்தவை அனைத்தும், உடல் பிரச்சனை கூட, தலைவலியானது கூட, கண் பிரச்சனை கூட சந்திச்சிருப்பேன். கண் சார்ந்த விஷயம், காது, வாய், இந்த தொண்டை பிரச்சனை கூட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டிருந்து நாம் எதனா சொன்னால் தவறாக போகிற அளவுக்கு பேச்செல்லாம் வந்திருக்கும் போன மாதம்லாம். இந்த மாதம் ஐப்பசி 6 தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதியும் நம்மளுக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருந்து தடை என்று சொல்லி கொண்டு இருந்தார் இல்லையா, அந்த தடையெல்லாம் விலக போகுது. மனைவியின் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது. அவர் 3ஆம் இடத்துக்கு சென்று கம்யூனிகேஷன், இது வரைக்கும் கிடைக்காத ஒரு கம்யூனிகேஷன், உங்கள் வாழ்வியல் கம்யூனிகேஷன்லாம் மொத்தமே இனிமேல் ரெக்கவர் தான். பிரச்சனையில் நீங்கள் வெளிவர போகிறீங்கன்றது. உடல் நலத்தில் முதல்ல இளைய சகோதரன் சகோதரி கிட்ட உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம குழந்தைகள் யாருனா இருந்தாலும், சித்தப்பா சித்திவி அவங்களாம் யாருனா இருந்தாலும் அவங்களும் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனை வரும், கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை சுவாமி. ரிஷபராசிக்காரங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். எது வேண்டுமோ இந்த மாதம் இறைவன் கொடுக்கின்ற மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா நம்ம ராசிநாதன் சுக்கிர பகவான் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார். வரை 7ஆம் இடத்துக்கு செவ்வாயோட வீட்டில் அமர போகிறார். நேரடியாக அவருடைய நம்ம பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுப்பது. இன்னும் சின்ன உபாதைகளும் இருக்கும். தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா சண்டை சச்சரவு என்று சொன்னால் அவர் அசுரகுரு, இவர் தேவகுரு. அவருடைய பார்வை பரிவர்த்தனத்தில்
சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இந்த நேரத்தில் மட்டும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் ரிஷபராசிகாரங்க இந்த பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகிறதுக்கான மாதம் என்று கூட சொல்லுவோம். இந்த லாட்டரி யோகம் கூட சொல்லுவோம். ஏன் இப்படி கொடுத்துருக்கான் இறைவன் சொல்லிட்டு நானே யோசனை பண்ணேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடமோ இந்த மாதமோ நம்மளுக்கு பெரிய ஏற்படு இருக்கட்டும், பரவாயில்லை. 4ஆம் அதிபதி நீச்சகதி பெற்றாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவாமி. அவர் நீச்சகதி பெறும் நேரத்தில் கூட செவ்வாய் பகவானும் கேந்திரத்தில் நீச்சகதி பெற்று பெரிய முன்னேற்றத்தை தரவல்லக்கூடிய காலமாக அமையப் போகிறது. நம்மளுக்கான தொந்தரவுகள் எல்லாமே உண்டு தான். ஏன்னா இதை விட அதிகப்படியான நாம் சந்திச்சிட்டோம். ரிஷபராசிகாரங்க இதை விட அதிகப்படியாக அதை விட அசிங்கமான பிரச்சனைகள்லாம் சந்திச்சாச்சு. கடுமையான தாக்கத்தெல்லாம் அனுப்பிச்சாச்சு. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. தொந்தரவு தரக்கூடிய காலமெல்லாம் விலகி இந்த மாதம் ஈட்டி தரக்கூடிய லாபம் பெறப்போம். 4 நம்முடைய தாயாரில் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில். அதில் மட்டும் நாம் கவனத்தை எடுத்துக்கினா அந்த அம்மா மேலே உடல்நலத்தில் வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறது. எங்கு வெளியே சென்றாலும் இரவு நேர பயணத்தை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. ஐயா, மற்றவருக்கு சொல்வதை விட தமக்கும் சொல்கிறேன். ஒரு 4ஆம் இடம் என்பது சுகம் என்று சொல்கிறோம் இல்லை. அந்த 4ஆம் இடத்து அதிபதி நீச்சகதி பெறுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. நம்ம உடனேயும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். மன அழுத்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும். யார் என்ன சொல்லிடுவாங்களோன்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். தகாத வார்த்தை தகாத சொற்களை இந்த நேரத்தில் பார்த்து பயன்படுத்தாதீங்க. இறைவன் நாமத்தை சொல்லி பழகுங்கள். ராம 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 ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த ராமநாமத்தை எடுத்துங்க, இல்லைனா சிவாய நம நாமத்தை எடுத்துங்க. ரொம்ப சிறப்பினை தரும் உங்களுக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் நல்ல யோகமான இடத்துல தான் அமர்ந்திருக்காரு. நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து நல்ல சுகபோகத்தை கொடுக்குற அளவுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் காதல் திருமணத்துக்கு கைகூடக்கூடிய மாதமாக இந்த காலம் இருக்கப்பெறும். விரும்பி திருமணம் செய்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் திருமண வாய்ப்புகள்லாம் தேடி வந்துடும் சுவாமி. இந்த மாதம் அப்படியே ஒரு அருமையான மாதம் என்று கூட சொல்லுவோம். தொல்லையில் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வீடு சார்ந்த விஷயமோ வண்டி வாகன சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை. இந்த நேரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். அதுக்கு செலவீனங்கள் செய்கிற மாதிரி வரும். ஏன்னா அந்த பிரச்சனை தரக்கூடிய இடத்துல நீச்சகதி பெற்றாலே அந்த தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும். யாராக இருப்பினும் நாம் இருந்தாலும் சரி அந்த தொந்தரவு தான். மற்றவர் சொல்கிறத விட நம்மளுக்கும் தொந்தரவு தான். ரிஷபராசிகார் நாம இருந்தாலும் அந்த வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதில் மட்டும் சற்று அதுதான் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. ஏன்னா ரிப்பேர் செய்கிறதுக்கு கூட அந்த பாக்கியங்களும் கடை திறந்துருக்கணும் இல்லை. ஒரு வண்டி வெளியே போகிறோன்னா அந்த கடை திறப்பு இருந்தால் தான் நாம் அதை சரி பண்ணி பஞ்சர் ஆகி போச்சோ டியூப்லர் பிரச்சனையோ எதனா ஒன்று இருந்தாலும் அது பகலில் இருக்கும் கடை. நம்மளால் நைட்டில் போயிட்டு அங்கே போய் பஜாரப்படக்கூடாது. ஒரு 18 தேதிக்கு அப்புறம் ஐப்பசி 18 தேதி பக்கம் உங்கள் வாழ்வியல் புதிய மாற்றங்கள் வரப்போது ஒரு பெரிய புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இந்த 18 ஐப்பசி 18க்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் இறைவன் நம்மளுக்கு தந்துட போகிறார் சுவாமி. ஏன்னா அந்த நேரத்தில் தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம். உங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை லாபஸ்தானத்துக்கு முன்னேறக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். இனிமேல் உங்களுடைய வாழ்வியல் பெரிய மாற்றங்களையும் பெரிய ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுவது ரிஷப ராசியாகட்டும் ரிஷப லக்னம் ஆகட்டும் உங்களுக்கான அமைப்பை கொடுக்கணும்னா யாரும் கொடுக்கணும்னா சனி பகவான் ஒருவர் தான் கொடுக்கணும். பெரிய முன்னேற்றத்தை தரவல்லக்கூடிய காலம் என்று சொல்லலாம். இனிமேல் உயர்ந்த நிலையை செல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறீங்க. ரிஷபராசி ஐப்பசி மாதம் முழுவதும் ஏற்றம் தரக்கூடிய காலமாகவும் இந்த வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் கொஞ்சம் சற்று கவனத்தையும் இந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த பொதுத்துறை நிறுவனத்துலேயும் சரி கனரக வாகனத்தை ஓட்டுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சற்று கவனத்தோடு இருங்க. இந்த நேரத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாகும். பகல் நேரத்தில் அதாவது இரவு நேர பாதத்தில் கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியும். ஏன்னா கனரக வாகனங்கள் அந்த லாரி ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் ஆகும். இந்த நேரத்தில் வாகனங்கள்லாம் ரிப்பேர் பண்ணும். அதை மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். பெரிய மாற்றங்களையும் தரவல்ல போகிறது. புதிய வாகன சேர்க்கை நாம் பெறப்போகிறோம். முக்கியமாக வாகன சேர்க்கை பெறப்போகிறோம். ரொம்ப சிறப்பினை தரும் இந்த மாதம். கம்யூனிகேஷன் இது வரைக்கும் இல்லைனா எல்லா விதமான கம்யூனிகேஷன் ரிஷபராசிகார் அனுப்பிக்க போகிறாங்க. ஒரு 23 தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாட்களாக இருக்க போகிறது. வெளியூர் சொல்லக்கூடிய பாக்கியம் 23 தேதிக்கு அப்புறம் நடைபெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீ ராமபிரானையும் அந்த
சரவணபவ மந்திரத்தை சொல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.